இது எல்லாமே பார்த்துருப்போம். சின்ன வயசுல நம்ம கிராஃப் யூஸ் பண்ணிருப்போம், 10th இதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகே, இந்த கிராஃப் ஷீட் படி பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து 2 ஆக்சிஸ் இருக்கும். ஒன்னு வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரைஸ் வந்து நம்ம இப்போ கால்குலேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இதுல நான் 2 பார்ட்டை பிரிச்சிருக்கேன். ஒரு பார்ட் வந்து பிலோ 50K இருக்கும், 100Kலையும், அடுத்த பார்ட் வந்து நான் மேலேயும் பிரிச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டோடைய ஒரு கம்பெனியோட பிரைஸோ ஏதோ ஒரு ப்ராடக்டோட பிரைஸோ ஒரு பர்டிகுலர் டேட்ல வந்து பர்டிகுலர் பிரைஸ்ல ஓப்பன் ஆகி பர்டிகுலர் பிரைஸ்ல க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன், எனி ஒன். இது டே 1, இது டே 2, இது டே 3, இது டே 4. ஸோ இது மாதிரி ஒரு நாளும் ஒரு பிரைஸ்ல ஒரு ரேஞ்சில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னா, காலையில மார்க்கெட் எந்த ரேட்ல ஓப்பன் ஆனிச்சு, எந்த ரேட் வரைக்கும் ஹை போனுச்சு, எந்த ரேட் வரைக்கும் லோ வந்துச்சு, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லா ஒரு ட்ரேடிங் பேப்பர்ல வந்து நோட் பண்ணிட்டு குறிச்சு வச்சுப்பாங்க. இது வந்து அந்த காலத்துல பேப்பர் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேப்பர் ட்ரேட் வந்து என்ன ஆனிச்சுன்னா ஃபியூச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா அது சிஸ்டம் ஓரியன்டா அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சர்வர்ல கனெக்ட் பண்ணி ஒரு சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி என்டையரையும் வந்து ஒரு மெட்ரிக்ஸா கொண்டு வந்தாங்க, ஒரு அளவை கீழே வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த அளவைக்கு பேர் தான் என்னன்னா கேண்டில்ஸ்டிக் சார்ட்ஸ். இந்த கேண்டில்ஸ்டிக் சார்ட்ஸ் தான் வந்து ஆரம்பத்துல எல்லாத்துக்குமே வேணா மிகப்பெரிய அடிப்படையா இருந்துச்சு. ஸோ இது வந்து என்னன்னா எலக்ட்ரானிக்கா கன்வெர்ட் ஆகும்போது ஒரு நமக்கு வந்து கிராஃப் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளியில வந்து நம்ம எந்த அளவுக்கு இதுல வந்து யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து பேஸ்ட் அந்த ரிசர்ச் எல்லாமே இருக்கு. ஸோ எந்த ஒரு டெக்னிக்கல் ஷிஃப்ட் இதா இருந்தாலும், ஃபார்மேஷனா இருந்தாலும், அனாலிசிஸா இருந்தாலும், அது வந்து சாதாரணமா வந்து யாருமே வந்து ஒரு புக்கில் இருந்ததோ சாதாரணமா வந்து அதை பப்ளிஷ் பண்ணிட முடியாது எந்த ஒரு விஷயத்தையும். இதுக்கு பின்னாடி வந்து பல்லாயிரக்கணக்கான பேக் டெஸ்டிங் இருக்கு, ஆயிரக்கணக்கான ரிசர்ச் ஹெட்ஸோடைய அப்ரூவல் இருக்கு, பல்லாயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கு ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷனோ ஒரு லைன் சார்ட்ஸோ ஒரு டூல்ஸோ ஒரு தியரியோ பப்ளிக்காக ஒத்துக்கப்படும். இப்படி ஒத்துக்கிட்ட விஷயங்கள் தான் மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது அது எப்படின்னா வெர்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும், அப்கிரேட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டோடைய டெண்டன்சி தகுந்த மாதிரி, பீப்புளோடைய தாட் தகுந்த மாதிரி இது வந்து இந்த ப்ராடக்டோடைய டைமென்ஷன் வந்து ட்ரேடிங் அனாலிசிஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பட் ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிறது வந்து சேம். பட் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஐடியாஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் வந்து நம்ம எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். அதாவது நம்மளுடைய மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் தகுந்த மாதிரி, நம்மளுடைய ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி, நமக்கு கிடைக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த விஷயங்களை வந்து மாத்திக்க முடியும்.